அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவிலே அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அன்னை பதிகம் என்ற பாடலின் 12வது பாடலையும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி இன்றைய தினம் பார்க்கலாம். எண்ணிக்கையில்லாத துன்பங்கள் மேன்மேலும் ஏறிட்டு ஒருக்க அந்தோ எவ்விதம் உளம் சலித்து உய்குவேன் இப்பொழுது எடுத்திட்ட ஜென்மம் இதனில் நன்னியல் அளவு சுகமானதொரு நாளிலும் நான் அனுபவித்தது இல்லை. நாடெல்லாம் அறியும் இது கேட்பதேன் நின் உளமும் நன்றாய் அறிந்திருக்கும். புண்ணியம் பூர்வ ஜனனத்தில் செய்யாத புலையனானாலும் நினது பூரண கடாட்ச வீட்சண்யம் தந்து எனது புண்மையை அகற்றி அருள்வாய். மன்னவர்கள் விண்ணவர்கள் நித்தமும் பரவும் இசை வளர்திரு கடவுரில் வாழ் வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. இந்த பாடலில் அபிராமி பட்டர் அவர்கள் இப்பொழுது இந்த எடுத்த அந்த ஜென்மத்திலே எண்ணிக்கையில்லாத துன்பங்களும் மேன்மேலும் என்னை வந்து தாக்கிக் கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து நான் எவ்வாறு தப்பிப்பேன் என்று அன்னையிடத்தில் பட்டர் பிரானவர்கள் அழுது புலம்புகிறார். நான் பிறந்த நாளில் இருந்து இந்த நொடிப்பொழுது வரை எள்ளளவு கூட சுகம் என்பது அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இது இந்த உலகத்தில் உள்ள எல்லோருமே அறிவார்கள். இதை நீயும் நன்றாக அறிந்திருப்பாய். அப்படி இருந்தும் நீ இந்த ஏழைக்கு இரங்காமல் அருள் செய்யாமல் இருப்பது ஏன் என்று அழுது கேட்கிறார். புண்ணியம் பூர்வ ஜனனத்தில் செய்யாத புலையனானாலும் போன ஜென்மத்தில் பல பாவங்களும் எண்ணிறந்த தீவினைகளும் செய்து மோசமான பிறவியாக இருந்தாலும் கூட அவனுக்கு கூட உன்னுடைய கடைக்கண் பார்வை பட்டால் அவனும் எல்லா துன்பங்களிலிருந்து விடுபட்டு உன்னை வந்து சேருவான். அந்த அளவுக்கு உன்னுடைய அருள் கடாட்சம் இருக்கும். ஆனால் என்மேல் இன்னும் நீ ஏன் இரக்கம் காட்டவில்லை என்று வினவுகிறார். அபிராமி பட்டர் பிரானே இந்த அளவுக்கு அன்னையினிடத்தில் கதறி வேண்டி அழும் பொழுது நாமெல்லாம் எம்மாத்திரம். எனவே நாமும் அன்றாடம் அன்னை ஆதிசக்தியினத்தில் பிரார்த்திப்போம், வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.